வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட்டுங்கிறது மே 11. இந்த மே 11ங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் மிகவும் முக்கியமான நாளா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாறி இருக்கு. அது எதுக்குன்னா புதிதா பதவியேற்ற டிவிகே அரசு மற்றும் சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சுருக்கி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்க கூட பாத்தீங்கன்னா சற்று முக்கியமான ஒரு தகவலையும் பாத்தீங்கன்னா உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் பாத்தீங்கன்னா விரும்புகிறேன். இன்று காலையில தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் விஜய் அவரும் அவரோட பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னா பதவிங்கிறது இன்னைக்கு ஏற்றாங்க. ஆனா இந்த அமைச்சர்கள்லாம் பதவிங்கிறது ஏத்துட்டு இருக்கும் போது நம்ம சிவகாசி தொகுதியின் புதிய அமைச்சரான செல்வி கீர்த்தனா அவர்களால பாத்தீங்கன்னா பதவிங்கிறது ஏற்க முடியவில்லை. காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட வெற்றி சான்றிதழ் இருக்குல்ல அத பாத்தீங்கன்னா இந்த சட்ட சபைக்கு கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம டிடிவி தினகரன் அவர் பாத்தீங்கன்னா அவரு கையொப்ப மோசடி குற்றச்சாட்டையும் பாத்தீங்கன்னா அவர் சைட்ல அவர் முன்வைத்தாரு. இந்த பரபரப்புக்கு நடுவுல தமிழ்நாடு சட்டமன்றம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னும் அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னும் பின்னும் என என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா முழுமையா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா இந்த 24 மணி நேரத்துல இந்த டிவிக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் சட்டமன்ற இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுமையா இந்த ஒரு வீடியோலயே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு புரியும். சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ங்கிறது சட்டமன்றத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல இப்போ ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா 17வது தமிழ்நாடோட சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டு தொடர்கிறது இன்று மே 11ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா தொடங்குச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவலின்படி பேரவைக்குள் நடந்த முக்கியமான அம்சங்கள் அப்படி என்ன நடந்துச்சு உள்ள அப்படிங்கிற இப்போ நம்ம கீழே ஓவர் பாயிண்டா நம்ம இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது எம்எல்ஏக்களின் பதவியேற்பு. இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா பாத்தீங்கன்னா இங்க இதுக்குள்ள நடந்துச்சு. இந்த விழாவிற்கு தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தலைமையில பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா இதை எடுத்து நடத்தினார். அதுக்கப்புறம் 2வது டாபிக் முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பலூர் தொகுதி எம்பியாகவும் இன்று பாத்தீங்கன்னா பதவிங்கிறது அவர் ஏற்றுக்கொண்டார். நேற்று மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது அவர் பாத்தீங்கன்னா இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு கூறி அவர் இன்று எம்எல்ஏவா பாத்தீங்கன்னா பதவி ஏற்கும் போது உளமாற உறுதி கூறுகிறேன் என்று பாத்தீங்கன்னா பகுத்தறிவு சார்ந்த பதவியேற்பை பாத்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில இவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில பெரம்பலூர் தொடர முடியாததால் அந்த தொகுதிக்கு பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இப்போதைக்கு பிளானுங்கிறது இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ங்கிறது முதல் மந்திரி சபை பதவியேற்பு. ஃபர்ஸ்டா முதலமைச்சர் தவிர மூத்த டிவிகே தலைவர்கள் பாத்தீங்கன்னா இதுல அவங்க பங்கேற்றிருந்தாங்க. அதுல நம்மளுக்கு தெரிஞ்சது யார் யார் முக்கியமான ஆள்னா என் ஆனந்த் இவர் பாத்தீங்கன்னா டி நகர்ல ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவர் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில இவர் ஜெயிச்சிருந்தாரு. இவர் உட்பட்ட முக்கிய தலைவர்களும் எம்எல்ஏவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதவிங்கிறது எல்லாரும் ஏற்றிருந்தாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிர்வாக தவறு. இப்போ இந்த சிவகாசி தொகுதியின் எம்எல்ஏவுமான இளம் அமைச்சருமான செல்வி எஸ் கீர்த்தனா அவங்க பாத்தீங்கன்னா தனது வெற்றி சான்றிதழை கொண்டு வர தவறினால அவரால் பாத்தீங்கன்னா பதவிங்கிறது இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகர் அறிவுரை.
அவர் என்ன சொல்லியிருக்காரு தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிறத இப்ப அடுத்து நம்ம பார்த்துடலாம். இந்த பதவி ஏற்பு விழாவுல தற்காலிக சபாநாயகரான நம்ம கருப்பையா பாத்தீங்கன்னா புதிய உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா வாழ்த்தி நம்ம பெரியார், அதுக்கப்புறம் காமராஜர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் போன்ற தலைவர்களின் கொள்கையை பின்பற்றி பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி மதிப்புகளுடன் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அறிவுரையும் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா பதவியேற்றாங்களே அந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இவர் தந்திருக்காரு. இப்போ என் மைண்ட்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அத உங்ககிட்ட நான் இப்போ முன்வைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டிக்கிறது போட்டாரு, கரெக்டுங்களா? இந்த போட்டி போட்டதுல எப்படி ஒரு தொகுதியில தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப 2 தொகுதியில ஜெயிச்சாலும் ஒரு தொகுதியில தான் நம்ம பாத்தீங்கன்னா அங்க கரண்டா நம்ம தொடர முடியும். இன்னொரு தொகுதியில எப்படியும் நம்மளால தொடர முடியாது, கரெக்டுங்களா? இப்போ அந்த தொகுதிக்கு இப்போ மறு எலெக்ஷனை வச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா புது ஒரு சட்டசபை அமைச்சருங்கிற எடுப்பாங்க. இப்போ இந்த அடுத்த எலெக்ஷன் நடக்கும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வரி பணம் தான் இதுல லாஸ் ஆகும், கரெக்டுங்களா? இது பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட்குள்ள ஓடிட்டு இருந்த தாட்டு. இத பத்தின உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்துகள் இருக்கும்ல, அத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இவங்க அவங்க பேருனா கீர்த்தனா, அவங்களோட வெற்றி சார்ந்ததுல கொண்டு வர தவறி இருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல அதுவும் சொல்லிட்டு போங்க. அவங்க தெரியாம மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களா, இல்ல புதுசா இப்ப பதவி ஏற்க போறாங்களே அந்த பதட்டத்துல அவங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா சொல்லிட்டு போலாம். சரி, இப்போ அடுத்த டாபிக்க நம்ம பார்த்துடலாம். அடுத்த டாபிக் என்னன்னா, இப்போ அரசுங்கிறது அமைச்சிருச்சு டிவிக்கோட. ஆனா இந்த அரசு அமைப்பதற்கு முன்னு நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்னா இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த டிவிக்கு அரசு அமைப்பதற்கு முன்னு கவர்னரை சந்திச்சு ஆட்சி அமைக்கும் போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல நிறைய நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பூங்கொத்து தவறிய பண்பாடு. இதுல என்ன நடந்துச்சுன்னா, முதல் முறையா கவர்னர் அல்கேக்கர் சந்திக்கும் போது டிவிகே தரப்புல வழக்கமா மரியாதை செலுத்துவாங்க. இப்போ ஃபர்ஸ்டா இப்போ நம்ம சந்திக்க போறோம்னா நம்ம கவர்னரை அவருக்கு பாத்தீங்கன்னா பூங்கொத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்வை வழக்கும் பழக்கம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பழக்கத்துல இருக்கு. ஆனா டிவிக்கு சைட்ல அவங்க ஆளுநர் சந்திக்கும் போது இத பாத்தீங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க, ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவங்களை பாத்தீங்கன்னா காட்டுவதாக விமர்சனங்களை பாத்தீங்கன்னா சில கட்சிகள் செயல இருந்தும் சில விமர்சகர்கள் செயல இருந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா தொலைபேசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அரசியல். இதுல வாட்ஸ்அப்ல அப்படி என்னத்த அரசியல் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப அடுத்து நம்ம ஒவ்வொன்னா பார்த்தலாம், ஓகேங்களா? இந்த டிவிக்கு ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவு பெறுவதற்காக நம்ம சிபிஐ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஎம் உட்பட்ட கட்சிகளுக்கு முறையாக கடிதம் அனுப்பாமல் வாட்ஸ்அப்பில் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பிடிஎஃப் வழியாக அனுப்பியதா பாத்தீங்கன்னா பெரும் சர்ச்சைங்கிறது ஏற்பட்டிருந்துச்சு. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதை பாத்தீங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த என்ன பாயிண்ட்னா கையொப்ப மோசடி விவகாரம். ஃபர்ஸ்டா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதோட தலைவரான நம்ம டிடிவி தினகரன் அவர் தனது கட்சியின் ஒரே ஒரு எம்எல்ஏவின் கையொப்பத்தை பாத்தீங்கன்னா டிவிகே போலியா உருவாக்கி ஆளுநரிடம் சமர்ப்பித்தாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் முன்வைத்திருந்தாரு. அதுக்கு பதிலா அளிப்பதாக நம்ம டிவிகே சைட்ல இருந்து அந்த எம்எல்ஏ காருக்குள் கையொப்பம் போட வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே சைட்ல இருந்து அவங்க வெளியிட்டு இதுக்கு உரையான ஒரு பதிலடிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த அரசு அமைப்பதற்கு முன் நடந்த மிகவும் முக்கியமான நிகழ்வா நான் பார்க்கிறேன். இதை தவிர்த்து
உங்களுக்கு வேற ஏதாச்சும் நிகழ்வுகள் ஞாபகம் இருந்துச்சுன்னா அது என்ன நிகழ்வு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களோட ஏதாச்சும் இதெல்லாம் இருக்கும்ல உங்க மைண்ட் செட்ல அதை பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போது இன்று நடந்த முழு சம்பவங்களை பாத்தீங்கன்னா சுருக்கி நம்ம எப்பவும் லாஸ்டா பார்ப்போம். அதையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் உட்பட்ட பல எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதவிங்கிறது ஏற்றாங்க. ஆனா அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களா, அவங்களால பதவிங்கிறது ஏற்க முடியல. எதனாலன்னா இந்த சான்றிதழ மறந்து எடுத்துட்டு வராம இருந்தாங்களா, அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேசு பொருளா இப்போதைக்கு இது மாதிரி இருக்கு. அடுத்தது ரெண்டாவது, தற்காலிக சபாநாயகரான நம்ம கருப்பையா இருக்காருல, அவர் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி கொள்கையை பாத்தீங்கன்னா வலியுறுத்தி இன்னைக்கு பேசினாரு. அடுத்தது மூணாவது லாஸ்டா, இந்த ஆட்சி அமைக்கும் போது பூங்கொத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையப்ப மோசடி என்று பல சர்ச்சைகள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிவி கேக்கு இருந்த போதிலும் அரசு முறையா செயல்பட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டிவிகே அரசுங்கிறது இப்போதைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த புதிய அரசுங்கிறது தனது பலவின்மையை விரைவில் சரி செய்து மக்கள் கேள்விக்கு பதில் அளிக்குமா, அப்படி இல்லாட்டி இன்னும் புதிய சர்ச்சைகள் வெடிக்குமா என்பதை பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்துதான் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இது போன்ற புதிய புதிய அரசியல் நிகழ்வுகளை நீங்க உடனடியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்பதான் நாங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்ச்சைகளை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கோ அதை பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்துங்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அவ்வளவுதான், இன்னைக்கோட செய்தியை பாத்தீங்கன்னா இதோட நம்ம முற்றுப்புள்ளிங்கிறத வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அடுத்த புது அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ பாத்தீங்கன்னா நான் உங்க கூட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிடுங்க. உங்களை இதை விட இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட் வீடியோல நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை இன்னொரு வீடியோல நான் பார்க்கிறேன். தேங்க்யூ.